சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் அந்த சிறு கூட்டத்தின் மத்தியில தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமானது, அல்லது கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமானது, அல்லது தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையானது அது ரொம்ப பெருசு. அல்லேலூயா, இல்லையா? சரி, நாம் நேரடியாக ஒரு சின்ன ஒரு சாட்சி, என்னுடைய சாட்சியை பகிர்ந்துகிட்டு பிறகு செய்திக்கு போலான்றது. ஐயா, எத்தனை மணிக்கு எப்படி? 9 o'clock. தலையில முடியலாத காரணத்தால் ஒடுக்கினேன். ஐயாக்கு அப்படியே நினைச்சு. என்னுடைய பெயர் மைக்கேல். நான் ஒரு ஆசி கிறிஸ்தவத்தை சார்ந்தவன், ஆசி மார்க்கத்தை சார்ந்தவன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா ரோமன் கத்திரிகள் எப்படி இருப்பாங்க. அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோமோ அல்லது ஆண்டவர் மீது வைக்கக்கூடியதான விசுவாசத்தை காட்டிலும், நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடியதான விசுவாசத்தை காட்டிலும், நம்பிக்கையை காட்டிலும் அவரை சுமந்து பெற்றெடுத்த மரியாள் அவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? அதிகமா கனத்தை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். என்னுடைய வழக்கம் எப்படி தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வேற தவறா பேசிட்டா கூட நான் இல்லை, எங்க சமயத்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஏதாவது தவறா பேசிட்டா கூட என்ன பண்றோம்னா நாங்க விட்டுடுவோம், அமைதியா விட்டுருவோம். ஆனா மரியாதை பத்தி ஒரு வார்த்தை பேசினா சட்டையை முடிச்சிடுவோம். எப்ப தாயை பேசலாம், அந்த மாதிரி ஒரு வாரத்துல வளர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் காவல்துறையை சார்ந்தவர், ஏட்டையான்னு சொல்லுவாங்க இல்லையா, காவல்துறையை சார்ந்தவர். என்னுடைய தாயாரும் காவல்துறையை சார்ந்தவர்கள். என்னுடைய முதல் சகோதரர் பெர்னாண்டஸ் மதுரையில் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. என்னுடைய இளைய சகோதரன், என்னுடைய 7வது சகோதரன் ஃபாதர் கஸ்பர் ஆர்சி மார்க்கத்தின்படி பெங்களூர்ல 14 ஆண்டுகள் இறையியல் படித்து இப்போ அவர் ஊட்டியில ஒரு குருவானவராக இருக்கிறாரு. அவர் 14 ஆண்டுகள் இறையியல் கல்வி படித்தார். அதே 14 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்தேன். 2003ஆம் ஆண்டு ஒரு சின்ன என்னுடைய என்னுடைய ஒரு கோபம், அப்போ 22 வயது நினைக்கிறேன், 22 வயசுல ஏற்பட்டதான ஒரு சின்ன சம்பவத்தின் நிமித்தமா என்னுடைய ஓனரை நான் கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணிட்டு சொன்னாலும் தான் போய் புரிஞ்சவங்க ஏன்னு பாக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, கோபம் என்ன செய்யுமா? நிர்முடனை கொல்லும். கோபமானது நிர்முடனை கொல்லும். என்னன்னா அழித்து விடும். எந்த ஒரு மனுஷன் கோபப்படுகிறானோ அந்த கோபமானது முதலாவது அவனை அழித்து விடும், அல்லது அவனை சார்ந்தவர்களை அது அழித்து விடும். என்னுடைய கோபமானது அப்படிப்பட்டதுதான். அந்த 22 வயசுல உலகம் என்னன்னு தெரியாது. எப்போ நான் சொல்றது 1998 நான் சொல்றேன். ரொம்ப கோவப்படும், எதுக்கத்தாலும் கோவப்படும், பார்த்தாலும் கோவப்படும். யாராவது தவறாக பேசிட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும். ஏதாவது அவங்களை பழி வாங்கிக்கணும், அவங்களை அடிக்கணும், ஏதாவது பண்ணணுன்ற வெறி அது உள்ளுக்குள்ளாக இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமத்தில் ஆண்டவர் அழகா சொல்வாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. இருதயமே திருக்குழுதம் மகா கேடுழுதமா இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நான் காணப்பட்டேன் என்னுடைய இளம் பிராயத்துல. அது மாத்திரமல்ல, என்னுடைய தவறு நிமித்தமா என்னுடைய ஓனர் நான் இங்க கத்தியில குத்துனது, என் கத்தி இந்த பக்கம் புறப்பட்டு அவங்க 8 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. எனக்கு போடப்பட்ட வழக்கு 307, அதாவது கொலை முயற்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் 9வது நாள் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 307 இருந்த வழக்கு 302 மாற்றப்பட்டது. கொலை முயற்சி கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அது நிமித்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆயுள் தண்டனை வாழ்நாள் முழுவதும்
சிறையில் இருக்க வேண்டும். எனக்கு தண்டனை கொடுக்கும்போது 2004 தண்டனை கொடுத்தாங்க. 2004 தண்டனை கொடுத்தாங்க. வேலூர் சிறைக்கு என்னை மாற்றம் செய்தாங்க. 2004 இருந்து 2007 வரையில 3 ஆண்டுகள் வெள்ளூர் சிறையில் தான் இருந்தேன். முதல் நான் சத்தியத்தை எங்க கேட்டேன்னா, அதாவது சத்தியத்தை சத்தியமாய் எப்பொழுது நான் கேட்டேன்னா, அந்த சென்ட்ரல் ஜெயில ஏட்டையா ஒருத்தர் இருந்தார், வார்டன். அவர் பேர் இஸ்ரேல். இப்போ ஊழியம் செய்யறாரு நினைக்கிறேன். அவர் மூலியமா தான் முதல் நான் சிறையில தான் அவனுடைய வார்த்தையை கேட்டேன். நான் ஏன் தவறு செய்தேன்னா, அதாவது ஏன் அவ்வளவு பெரிய ஒரு கொலை பாதகத்தை செய்ததுக்கு முதல் காரணம் என்னன்னு தெரியுங்களா? எனக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? சத்தியம் என்னன்னு தெரியாது, பைபிள் என்னன்னு தெரியாது. எங்க வீட்டுல பைபிள் இருக்குமே தவிர எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பைபிள் படிச்சதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், அந்த 53 மணி ஜெபமாலை பண்ணும், அதுதான் எங்களுடைய ஜெபம், வேற எதுவுமே கிடையாது. பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொல்லிட்டு அவர்கள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேஸ்வருடைய மாதாவை பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். இதுதான் எங்களுடைய ஜெபம். ஆக்சுவலா இந்த ஜெபத்தை நான் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. நான் ரொம்ப ஞாபகம் பண்ணிருக்காரு. ஆனா எப்படி வருது பாருங்க, காரணம் உள்ள ஊர்னது, இந்த எலும்புல அடைப்பட்டு இல்லையா, அந்த மாம்சத்துல அந்த சிந்தையில அது இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, எதுக்காக நான் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நான் செய்தனா, எனக்குள்ளாக என்ன இல்லாம போயிடுச்சுன்னா சத்தியம் இல்லை இல்லையா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எனக்குள்ளாக ஜீவன் மாத்திரம் தான் இருந்தது, ஆனா எனக்குள்ளாக என்ன இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாத நிமித்தமாக நான் போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டது என்று நான் அறியாமல் இருந்து விட்டேன். அதன் பிறகு இந்த சென்ட்ரல் ஜெயில அந்த இஸ்ரேல் ஐயா ப்ரேயர் பண்ணுவாரு, ரொம்ப அருமையா ப்ரேயர் பண்ணுவார். மைக்கே தேவை கிடையாது, நம்ம ஐயா மாதிரி தான் இருப்பார். ஹைட் வெயிட் பார்த்தா அசல் நம்ம அவரை மாதிரி தான் இருப்பார். அவருடைய பேசினாருன்னா அவர் மைக்கே கிடையாது, நல்லா பெரிய ஹாலு. அவர் பேச ஆரம்பிச்சா நான் பக்கத்துல இப்படிதான் உட்காந்துருப்பேன், தம்பி மாதிரி உட்காந்துருப்பேன். அல்லே எழுவையானாலும் அப்படி தூக்கி வாரி போட்டுருப்பேன், அந்த அளவுக்கு கத்துவார். அப்படி இருக்கும்போது இந்த சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியில்லை, சபை முடிச்சப்ப எல்லாரும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்குள்ளாக அப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்னன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, பெயிலுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சீக்கிரமா பெயில இருக்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், இந்த கேஸ் எப்படியாவது என்ன ஆகணும், விடுதலை ஆகணும், இதுக்காக மட்டும் தான் ஜெபம் பண்ணுவாங்க. நானும் அப்படியே முட்டி போட்டு ஜெபம் பண்ண. ஆனா அவர் கேட்பாரு, ஜெபம் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கத்துட்டு ஒரு பாடம், யாருன்னா ஒரு வந்தானா எடுத்தோன்னு ஜெபம் பண்றேன், அவங்ககிட்ட கேட்பாரு எதுக்காக நான் ஜெபிக்கணும், ஏன் நீங்க வந்திருக்க அப்படி கேட்கும்போது, கடைசியில் நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கேட்டார், மைக்கேல் எதுக்காகப்பா ஜெபிக்கணும், பெயிலுக்காக ஜெபிக்கணுமா, விடுதலைக்காக ஜெபிக்கணுமா, அம்மா அப்பா சீக்கிரம் பார்க்கணுமா, ஜெபிக்கணுமா அப்படி கேட்டதுக்கு என் அறியாமல் சொன்ன வார்த்தை, ஐயா நான் உங்களை போலவே பிரசவம் பண்ண ஆசைப்படுறேன், வார்த்தை எனக்கு நல்லா இருக்கியா, நானும் பிரசவம் மட்டும் வாஞ்சியா இருக்கியான்னு சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன போல இல்லை மைக்கேல், என்ன காட்டில நீ நல்லா பிரசவம் பண்ண அப்படின்னாரு. கரெக்டாக 50 நாள் ஆண்டவர் எடுத்து அந்த சிலைந்து விடுதலை கொடுத்தாரு. வெயில் கிடச்சது, வெளியே வந்தேன், மீண்டும் பின்மாற்றத்தில் போயிட்டேன், ஆண்டரை மறந்துட்டேன். கரெக்டாக எனக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யலைன்னு கொஞ்சம் கூட நான் நன்றியோடு நான் இருக்கவே இல்லை, மீண்டும் நான் பழைய பாவத்துக்கு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு 2004 தண்டனை கொடுத்தாங்க. அப்போ நான் வேலூர் சிறைக்கு போகும்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நேரா என்னை எங்க வழி நடத்துறாருன்னா, ஒரு சபைக்குள்ளாக தான் வழி நடத்தினார். ஒரு அருமையான சகோதரனுடைய பெயர் கேட்டார். மைக்கேல் சொன்னதுக்கு அப்புறம் சரிங்கம்மா, வேற எந்த பிளாக் போனாலும் நீ கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் எங்க அழைச்சிட்டு போனாருன்னா, ஒரு சிறையில் இருக்கக்கூடியதான 8ஆம் பிளாக்ல ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் கொண்டு போயிட்டு என்னை விட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் காலேஜ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த பைபிள் காலேஜில் படிக்கிறது அப்படியே இருக்கும். பைபிள் இருக்கக்கூடிய டவுட்ஸு, பைபிள் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு, அதாவது எல்லா விளக்கங்களும் அங்கே வந்து ஸ்டடியாக எடுப்பாங்க. அவர் எடுக்கிறது யாருன்னா பாஸ்டர் அருளானந்தம். அவரும் ஒரு கொலை குற்றவாளி தான், அவரும் கொலை குற்றவாளி தான். 83 அவர் கொலை வழக்கு செய்து அவர் சிறையில் வேலூர் சிறையில் இருந்தார். அவர் மூலியமா தான் நான் சத்தியத்தை 2வது முறை வச்சுக்கிட்டு வேலூர் சிறையில் கொஞ்சம் ஆவிக்குரிய அந்த ஜீவிதத்தில் வளர்ந்தேன். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஏன்னா ஸ்டடிக்கு போகும்,
ஸ்டடிக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு கேள்வி பதிலாம் வைப்பாங்க. அதாவது நமக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, பைபிள் படிக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள் ஆதியாகமம் டவுட்னா நமக்கு என்ன அதிகாரம் வரும்? 6ஆம் அதிகாரம். இல்ல 3ஆம் அதிகாரம். காயினுக்கு எப்படி மனைவி கிடைச்சது, எப்படி உலகத்துல உலகம் அழிக்கப்பட்டது, தேவதூதர்கள் எப்படி பெண் கொண்டார்கள், இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஆதியாகமத்துல. அப்ப அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் செவ்வாய்க்கிழமை கேட்பாங்க. அது டவுட்ஸ்க்காக மட்டும்தான். அப்ப இருக்கும்போது ஒரு சகோதரன் கேட்டார், ஐயா அந்த மாதிரி மரியாள் வழிபாடு இருக்கு, அதுக்கு தவறாயா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல மரியாலாம் வழிபடவே கூடாது, ரொம்ப தப்புனோம்னா எனக்குள்ளாக இந்த ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நாங்க இருக்க விடல. மரியாதை பத்தி எப்படி தப்பா பேசலாம், இது தப்பு இல்லையா? இந்த உலகத்தை ரட்சிப்பு கொடுத்த தேவ குமாரன் சுமந்த ஒரு 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 பரிசுத்தமுள்ளவங்களாச்சு, புனிதராச்சு, தாயாச்சு, எப்படி இவங்கள்ட்ட வழிபடக்கூடாது வேண்டக்கூடாதுன்னு சொல்லலான்ட்டு எனக்குள்ளாக அந்த எழுப்புதல் உண்டாகி, தவறான எழுப்புதல் உண்டாகி என்ன பண்ணிட்டேன்னா, சொல்லாம கொள்ளாம நடு சபையிலிருந்து எழுந்து வெளியே போயிட்டேன். அவ்வளோ எனக்கு வைராக்கியம். நேராக போனோன்னா 3ஆம் பிளாக்ல ஒரு மாதா சிலை ஒன்றுக்கும். அந்த மாதா சிலை கிட்ட போய் முட்டி போட்டு நான் ஜெபிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஜெபமாலை, இந்த பரலோகம் அதை சொல்லி, அம்மா என்ன ஆனாலும் உண்மை நான் விட மாட்டேன், இனிமேல் இந்த சபைக்கு நான் போக மாட்டேன். வைராக்கியமா இருந்துட்டு ஒரு வாரம் போகல. அப்படி என் பிளாக்ல இருந்த ஒரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா, ஏன் மைக்கேல் ஆலயத்துக்கு வரல, நல்லா வந்திருந்தியே, நல்லா வளர்ந்து ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், மரியாதை போய் தப்பா பேசிட்டாங்க, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவசரமா ஒரு வார்த்தை, அவர் பேசியது கொஞ்சம் கூட தவறே கிடையாது, அவர் சத்தியத்தை தான் பேசினார். உனக்கு டவுட்டா இருந்தா நீ என்ன பண்ணு, சங்கீதம் 119:18 போய் படி மைக்கேல், நீ அதிகாலையில் எப்போ எழுந்தாலும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னா. சரி நானும் பார்த்துட்டு போயிட்டு என்னதான் வசனம் சொல்லுது எடுத்து படிச்சு பார்த்தா அதுல வேதம் சொல்லுது, உங்களுடைய வேதத்துல அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துவிடும். அப்ப என்னன்னா, எனக்கு கண்கள் நல்லாவே தெரியும். இப்பதான் ஜஸ்ட் என்னைக்கு 40 வயதை தாண்டணும் அப்பதான் கண்ணாடிப்பட ஆரம்பிச்சேன். கண்ணாடி இல்லைன்னா இது தமிழ் லெட்டரா, இங்கிலீஷா, இந்தியா, உருதா, குஜராத்தா கூட எனக்கு என்ன செய்யாது தெரியாது. கண்ணு நல்லா ஆயிடுச்சு. ஆனா அப்போ கண்ணு நல்லா தெளிவா தெரியும், வேதத்தை படிப்போம். ஆனா என்ன, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல இல்லையா? அப்ப மனக்கண்கள் குருடாக காணப்பட்டது. என்னைக்கு அந்த வார்த்தை நான் சொல்லி எப்பொழுது 3 மணிக்கு எழுந்தாலும் சரி, 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, அல்லது 1 மணிக்கு எழுந்தாலும் சரி, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி இருப்பேன். நாளிடல வேதத்தை நானே வாசிக்க ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது, தூதர்கள் வழிபாடு செய்யக்கூடாது, மரித்து போன மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வேண்டுதல் விண்ணப்பம் செய்யக்கூடாது. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கும் பொழுது என்ன அறியாம என்ன பண்ணா, சரி ஆலயத்துக்கு போய் தான் பாப்பமேட்டு தொடர்ச்சியா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுவதுமா எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்து என்னன்னா, இது நாள் வரையில எத்தனை வருஷமாக நான் ஆராதித்த ஆராதனை தவறானது, என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய வேண்டுதல், என்னுடைய விண்ணப்பம் தவறானது. நான் ஏன் இந்த பாவத்தை செய்தனா, இப்ப எங்களுடைய ஆர்சியில பாத்தீங்கன்னா என்ன ஒரு பழக்கம்னா, என்ன பாவம் செஞ்சாலும் சரி ஃபாதர் கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்களா, அவர் பாவத்தை அறிக்கைட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்ன தெரியுங்களா, ஒரு பரலோக மந்திரம் 3 அவர்கள் நம்புறீங்க, இது சொன்னா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் வேதம் போதிக்கிறது என்ன தெரியுங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எனக்கு போதிக்கப்பட்டிருந்தால் நான் அந்த தவறு என்ன செஞ்சிருக்க மாட்டேன், செய்திருக்க மாட்டேன். ஆனா என்ன நடக்குதுன்னா, நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, நீ என்ன அக்கிரமம் செய்தாலும் சரி, நீ எவ்வளவு அருவருப்பான காரியங்களை ஈடுபட்டாலும் சரி, ஒரு பரலோக மந்திரம் 3 அவர்கள் இந்த மாதிரி சொன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா, எப்படிங்க இந்த இருதயம் மனமாற்றம் அடையும், எப்படி இந்த இருதயம் மனமாற்றம் அடையும்? அப்ப என்னுடைய கண்கள் இந்த சிறையில ஆண்டவர் அழகா திறந்து வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த சிறையை விட்டு நான் அந்த சபையை விட்டு வெளியே வரவே இல்லை. 2007ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய புழல் சிறை இருக்கு இல்லையா, அங்க எங்களை எல்லாம் சென்னை வாசி எல்லாரையும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. உள்ளேயும் ஒரு போதகர் இருந்தார், அவர் பேர் எலியா செல்வசிங். அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி தான். அவர் மூலியமா ஆண்டவர் நல்ல அருமையான சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அதாவது எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த புலர் சிறையில் என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் 2008 விடுதலை ஆகும் பொழுது அந்த சபையின் பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டுகள் சென்னை மத்திய புலர் சிறையில் 1.5 ஆண்டுகள் சபையை நடத்தினேன். கிட்டத்தட்ட 100-150 விசுவாசிகள் வருவார்கள். அதுக்கப்புறம் நான் விட்டு வரும்போது வேற ஒரு சகோதரனை அந்த சிறையை நடத்தும் விட்டு வந்தேன். அவர் பெயர் அர்ஜுன். இப்போ அவர் விடுதலை பெற்று
திருநெல்வேலியில அந்த பேர் என்னம்மா இடம் பேர்? சுரண்டை. சுரண்டையில் இசிஏ சர்ச்சில் துணை பாஸ்டர் இருக்காரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காரு. நல்ல வல்லமை எடுத்து பயன்படுத்துறாரு ஆண்டவர். அதே போலதான் உங்களுக்கு கடந்த மாதம் இந்த ராஜ்குமார் இல்லையா, அவர் எங்களுடைய புலசில என் கூட இருந்தவர். 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், ஒரே பிளாக் தான். அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க பக்கத்துக்கு பக்கம் எழுதி வச்சுருப்போம். பக்கத்து எதை விட்டு எதை போனாலும் திருப்பி பார்க்கணும். ஆனால் அந்த மனிதன் கற்றுக் கொடுத்த கருவு எப்படி தெரியுங்களா, நாங்கள் வசனத்தை என்கிட்ட இவங்க கேட்பார், மைக்கேல் இந்த வசனம் சொல்லு மைக்கேல் பாரு, 10 வாட்டி நான் சொல்லணும். 10 வாட்டி நான் சொன்னதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி வாக்கிங் போயினே இருப்பார். சோத்துரும் நாளாக அவர் பெட்ஷீட் முன்னே அடிச்சிருக்கோம். விளையாட்டுமா நல்லா விளையாடுவோம். ஆனால் அவர் வாக்கிங் போகும்போது ஸ்தோத்திரம் மட்டும்தான் சொல்லுவார். நான் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே போதிப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் என்ன செய்யாது, மனப்பாடமா சொல்ல தெரியாது. ஆனா அவர் பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10 வசனத்தை எடுத்தாலும் 1 by 1 கரெக்டா என்ன பண்ணுவாரு, அழகா பிரசங்கம் பண்ணுவாரு. இன்னைக்கு நல்லா வல்லமை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. கருத்து நாம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் கிடையாது, சிறையில நான் 2-3 முறை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது. அம்மா வேலூர் செல்லுங்க பார்க்க வரணும், பண வசதி கிடையாது. ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு பெயிலே கிடைக்கல. 6 வருஷம் வரையில் எனக்கு எந்த விதமான பெயிலும் கிடைக்கல. 7வது வருஷம் என்னுடைய கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியவே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் சரி நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், மறித்துடலாம் அப்படி இருக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு வேத வசனம் என்னன்னா, தேவனை அறியாத மக்கள் எப்படிப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவங்க. தேவனை அறியாம நம்ம மறிச்சிட்டோம்னா நமக்கு என்னதான் இருக்கு, நித்திய மரணம் இருக்கு, நித்திய நரகம் இருக்கு. அப்போ என்னன்னா இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது ஐயோ நம்ம ஒருவேளை இந்த வாழ்க்கையில வாழ முடியலன்னு நம்ம ஒரு செகண்ட் நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வருகையில எழுப்பி நித்திய தண்டனை கொடுப்பாரு. அது எப்படி தாங்க முடியும்? இந்த அவமானத்தை, இந்த சிச்சையை நம்மளால தாங்க முடியலன்னா 1000 ஆண்டு காலமாக நரகத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, வேதனை எப்படி அனுபவிக்கிறது. அந்த ஒரு பயம் ஆட்கொண்டதால என்ன பண்ணிட்டாரு, அந்த தற்கொலை எனக்கு கைவிட்டுட்டு. அது மட்டும் கிடையாது, 3 மணிக்கு 2 மணிக்கு நாங்கள் ரெஸ்ட் ரூம் போனோம், பாத்ரூம் போனோம் அப்படின்னு எழுந்து நாங்கள் எங்கள் பிளாக்ல போனோம்னா ஒருத்தர் தூக்கில் தொங்கிட்டு இருப்போம். பிளாக்லேயே எங்கள் ஜன்னல் இவ்வளோ தாங்க இருக்கு. இது ஜன்னல் வச்சுங்க. இந்த ஜன்னல்ல தம்பி நானா தலை இங்கே இருக்கும். இதில் தூக்கிட்டு தொங்க முடியுமா, தொங்க முடியுமா? தொங்குவாங்க. எப்படின்னா அவங்க 2 காலையை கட்டிட்டு தலையில தூக்கையில மாட்டிட்டு லுங்கில மாட்டிட்டு கையை பின்னாடி வச்சு காலையை மடக்கிப்பாங்க. ஆனா நிக்கலாம், நிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, 2 காலையை மடக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன் சிறையில வந்த உடனே கல்யாணம் ஆனவங்க எத்தனைக்கும் 4-5 பிள்ளைங்க இருக்கும், 2-3 பிள்ளைங்க இருக்கும். உள்ள வந்த உடனே என்ன தெரியுங்களா, 1 வருஷம் வரைக்கும் மனைவி காத்திருப்பா, 6 மாசம் வரைக்கும் மனைவி காத்திருப்பா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவுதான் எனக்கு ஆயுதாண்டு கிடைச்சது, இனிமேல் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை மாத்தி வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு டைவர்ஸ் ஆர்டர் உள்ள வரும். அல்லது மனுவில் சொல்லுவாங்க, நீ எனக்கு வேண்டாம், அவங்களால வர முடியாது, எனக்கு டைவர்ஸ் என்ன பண்ணு, என்னை கையெழுத்து போட சொல்லி அவங்ககிட்ட வழி கட்டாயமா கையெழுத்து வாங்கி போனதுக்கு அப்புறம் அவன் மன உழைச்சி என்ன பண்ணுவான், தற்கொலை பண்ணிப்போம். இந்த விதமான துர்மரங்களை பார்க்கும்போது எனக்குள்ளாக பயம் ஏற்படும். ஐயோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமா நம்ம இது மாதிரி எண்ணத்தை எடுத்துக்கூடாது. ஏற்கனவே ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், அதுக்கே விமோசனம் இருக்கா இல்லையான்ட்டு தெரியல, இதை ஒரு பாவத்தை செஞ்சேன்னா இடம் நம்ம நித்தியமா நம்ம வேதனைப்படுமேன்ட்டு அந்த ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழகெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதியவில்லைன்னு அந்த வார்த்தை என்னை தேற்றுது. அப்ப என்னன்னா எனக்கு பல வருஷமா ஒரு உறுத்தல் இருந்தா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே பாவம் பண்ணிட்டுமே. ஆனா வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகளான. அப்ப சாத்தான் என்ன செய்யறானா, நாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை தவிர என்ன பண்றான், இப்ப கூட அன்னைக்கு இதை செஞ்சு அன்னைக்கு இதை பண்ணி இதை பண்ணி அப்படின்ற அந்த குற்ற உணர்வை கொண்டு வருவான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாதுன்னா, குற்ற உணர்வு இருக்கவே கூடாது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி செய்ய நம்ம ஒப்புவிக்கிறோமோ அப்பவே நம்ம யார் தெரியுங்களா, பரிசுத்தவான். ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு, பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், புதிதாக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர். இந்த விதமான நாமங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, சிறையில நான் சபை நடத்தும் பொழுது ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க. அப்பா, பையன்,
பெண்கள் சீரியல்ல அவங்களுடைய தாயார். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யெகோவா விட்னஸ். மருமகளை வரதட்சணை கேட்டு என்ன பண்ணாங்க, கிருஷ்ணவதி கொலை போனா என்னன்னு தெரியல, அது ஞாபகம் இல்லை. என்ன பண்ணாங்கன்னா அவங்க உள்ள வந்தாங்க. நான் சபை நடத்தும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள வராங்க. உள்ள வரும்போது அவங்களுடைய பேச்சு வித்தியாசம் தெரியுது. நாங்கள் என்ன பண்ண சபையில் அவங்கள நாங்கள் சேர்க்கல, தயவுசெய்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வேறவங்களுடைய பிளாக்குக்கு போயிட்டு அங்கே எங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த தன்மையை பார்த்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டு வாங்க நாங்கள் சத்தியம் சொல்றேன்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பேசி கடைசியில் என்ன ஆச்சுன்னா இயேசு கிறிஸ்து யாரும் இல்லை, கடவுள் இல்லை, அவர் மனுஷன் சொல்லிட்டு யெகோவா தான் வழிபடணும், யெகோவா தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அது யாரு போதித்தாலும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு செவி சாய்க்க கூடாது. நான் வேதம் சொல்றது இல்லையா, நாவானது யோபுல சொல்றாரு, நாவானது பதார்த்தங்களை ருசி பார்ப்பது போல செவியானது வார்த்தைகளை நிதானிக்க வேண்டும். நமக்குள்ளாக நிதானிப்பு இல்லை வச்சுங்களேன், என்ன ஆயிடும், இழுப்புட்டு போயிடும். ஏன்னா வேதம் அதான் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அஞ்சிக்கத்தக்காதன கூடிய அற்புதங்கள் நடக்கும். ஏதோ ஏசு இங்கே இருக்கிறாரோ அங்க இருக்காரு சொன்ன என்ன செய்யாது, வீட்டுக்கு வீடு சபைக்கு சபை போகாது. சபை ஆர்டர் கொடுத்துக்கிறாரா, அந்த சபையில் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். அங்க பாடம் நல்லா இருக்கு, அங்க மெசேஜ் நல்லா இருக்கு, அப்படி இங்க நல்லா இருக்கு, இங்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எங்கோ அழைத்திருக்கிறாரோ அங்க நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்தக்கூடியதா இருக்கிறார். சரி, நம்ம தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கலாம், ஆனா சாட்சி காட்டில் தேவனுடைய வார்த்தை போதிப்பது நலமா இருக்கும் என்று நான் சுவாசிக்கிறேன். எடுத்து வாசிங்க சங்கீதம் 115:13. சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். மீண்டும் வாசிங்கம்மா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இங்க வேதம் என்ன போதிக்குதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், கர்த்தருக்கு பயப்படுகிற யூதர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் போதிக்கவில்லை. மாறாக பொதுவாக சொல்லப்படுகிறது இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது சிங்குலர் ப்ளூரல், தனிப்பட்ட தன்மையா பேசலாம் அல்லது பொதுவாகவும் நம்ம பேசலாம். இங்கே வேதம் எப்படி சொல்றதுன்னா, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர். அப்ப யாருன்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டனா இருக்கணும் என்று வேதம் அழகாய் போதிக்கிறது. இந்த வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேத வசதி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த உலகத்துக்கு முதல் பாவம் வந்தது இல்லையா, அதுக்கு என்ன ரீசன், பெருமை. ஓகே ரைட். அப்புறம் ஏன் இந்த உலகத்துல பாவம் வந்தது, கீழ்ப்படியாமை, ரெண்டும் அவர்தான் சொல்றது. அப்புறம் வேற ஏன் இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது, அவ்வளவுதானா, பெருமை, கீழ்ப்படியாமை, வேற எதுவும் இல்லையா, உங்களுக்கு அது தெரியாதா? ஐயா நல்லா போதிப்பாரு. சரி, வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது, பாவத்து நிமித்தம் மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டது. அப்போ ஏன் இந்த ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியல, என்ன தெரியுங்களா, பயம் இல்லாம போயிருச்சு. எங்கே தேவ பயம் இல்லையோ, எந்த சபையில் தெய்வ பயம் இல்லையோ, எந்த குடும்பத்தில் தெய்வ பயம் இல்லையோ, எந்த ஊழியக்காரனுக்குள்ளாக தேவ பயம் இல்லையோ, அவன் எதையும் செய்வதற்கு தயங்க மாட்டான். ஹல்லேலூயா. நான் ஏன் தவறு செய்தேன், நான் தவறு செய்ததற்கு பாவம் செய்ததற்கு காரணம் என்ன? கடந்த மாதத்துல வந்த அந்த ராஜ்குமார் ஏன் தவறு செய்தோம், நாங்க ஏன் தவறு செய்தோம், தெய்வ பயம் இல்லை. தேவன் நம்மளை காண்கிறார். வேதம் சொல்லுது இல்லையா, எவ்விடத்திலிருந்து கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் புல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் சொல்லுகிறது. 2 நாளாகமத்துல பத்தின வேதம் அழகா சொல்லுகிறது. தம்மை பற்றும், அதாவது அது இல்ல, தேவனுடைய கண்கள் என்ன பண்ணுதான், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தில் நீர் தவறு செய்தாய் என்று ஒரு தேவ மனிதன் ஒரு ராஜாவை கண்டிக்கிறார். அப்ப என்னன்னா, தேவ பயம் இல்லாத ஒரு குடும்பத்துல, தெய்வ பயம் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு பெண்ணுக்குள்ளாக அந்த பயம் இல்லை என்றால் அவர்கள் எதையும் செய்வதற்கு என்ன செய்ய மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. எங்க மாதம் முழுவதும்
மாதம் முழு என் கூட வேலை செய்யக்கூடிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, சேகர் அப்படின்ட்டு. நாங்கள் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா சாதாரண வேலை கிடையாது. நடு ரோட்டில் நிற்கணும், வெயிலில் நிற்கணும், புழுதி வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும். திடீர்னு நிற்போம், பஸ்கார் வந்து நிற்போம், அந்த புகை வந்து அடிச்சு மூஞ்சிலே தள்ளணும். அப்படியே வெள்ளையா வரவெல்லாம் கரையேறு தான் போகும்போது அவ்வளோ வெயிலில் நிற்கணும். திடீர் எவன் அடிப்பான் நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான மத்தியில் தான் நாங்கள் வேலை செய்யறோம். இவர் என்ன பண்ணுவார், நான் ஒரு மாதம் முழுவதுமாக கஷ்டப்பட்டுட்டு சம்பளம் வந்த உடனே ஒரு வாரம் வரமாட்டார். ஏன் தெரியுங்களா? ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அந்த சம்பளத்தை ஒரு வாரத்துல குடிச்சு அடிச்சுவார். ஏன் நம்ம வேலை செய்யறோம், எதுக்காக பாடுபடுறோம், ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் தெரியாம ஒரு மாதமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மனைவி கிட்டையும் பிள்ளைகிட்டையும் கொடுக்காம என்ன பண்ணுவாரு, குடிச்சு அடிப்பாரு. எவ்வளவோ அட்வைஸ் சொல்லுங்க, சொல்லும் போது அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி கையை கட்டி சொல்லுங்கய்யா பாஸ்டர் அவருக்கு தெரியும். அதனால ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார். எல்லா எது சொன்னாலும் தலையாட்டுவார். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு கடைசியில என்ன பண்ணுவாரு, எப்போட வரும் கடை மாசம் சம்பளம் வாங்கினாரு, இது வரைக்கும் வேலைக்கு வரவே இல்லை. பணம் எல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு வர வழி இல்லைன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, அடுத்த மாசம் குடிக்கணுமே, கொண்டாடி கொடுக்க மாட்டான், எட்டி இடுப்பு மேலே உதைப்பான் அப்படின்னு. ஆமா, அவங்க ஒய்ஃப் அடிப்பாங்க, வீட்டுக்கே சேர்க்க மாட்டோம், அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. பெத்த பொண்ணு அடிச்சு துரத்தி விட்டா ஒரு வாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட். என்ன காரணம்? ஏன் அந்த குடி? பயம் இல்லை. நம் மனைவியை நாம் தான் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் வளர்க்க வேண்டும், அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த பொறுப்பு இல்லாதபடினால, அந்த பயம் இல்லாதபடினால என்ன ஆகுதுன்னா, இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமத்தை தானே பார்க்கிறோம். ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார், ஆழத்தில் என்ன இருந்தது, இருள் இருந்தது. ஆகதான் ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அநேகருடைய இருளடைந்த வாழ்க்கை வெளிச்சமாக வேண்டும் என்றால், அது மிளிர வேண்டும் என்றால் காரணம் என்ன? என்னுடைய பாவங்கள் எனக்கு உணர்த்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? இந்த தேவனுடைய வார்த்தை என் இருதயத்துக்குள்ளாக பிரவேசித்தபடியினால நான் என்ன செஞ்சேன், என்னுடைய துர்குணத்தை வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டேன். தாவீது சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே துணிகரமான பாவம் என்னை ஆட்கொண்டு ஓட்டாதிரும், அப்படி நான் பெரும்பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். அப்ப தாவீது பாவம் செய்தாரு. தாவீது பாவம் செய்ததற்கு என்ன காரணம்? தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தானே. ஒரு முறை இல்லைங்க, 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பத்சேபாவை பார்த்த உடனே என்ன பண்ணு தெரியுங்களா அவருக்கு, எப்படியாவது இதை நாம் அடைய வேண்டும், எப்படியாவது இவளை நாம் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். என்ன பண்றாரு, அவர் ஒரு பிளான் போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறார், அவ யாரு, அவ எங்க இருக்கிறா, இங்க இருக்கிறாள், இவருடைய புருஷன் யாரு அப்படி கேட்கும்போது, இவள் உரியாவின் மனைவி. சரி, உரியா எங்க இருக்கிறான், யுத்தத்துல இருக்கிறான். சரி, ஓகே, பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணாரு, முடிஞ்சது. அதெல்லாம் அவ கர்ப்பமா வரா. ஆனா அதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தும் பொழுது தன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சாரு, அறிக்கையிட்டார். அது நிமித்தம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கசப்பை அவருக்கு கட்டளையிட்டார். இப்ப கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ சமயத்துல அல்லது கிறிஸ்துவத்துடைய மார்க்கத்துல எல்லாருமே கரெக்டா இருக்காங்க இல்லையா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் நடக்குது, கிறிஸ்துவ சபைக்கு விரோதமாக ஒரு பொல்லப்பான காரியம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரீசனும் இருக்கு. நான் கேட்பேன், சில என்னுடைய வேலை செய்ய இடத்துல நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்பேன். அதாவது அவங்க சொல்லுவாங்க மைக்கேல், அதாவது கிறிஸ்து பொல்லாதவர் கிடையாது. யாரு? கிறிஸ்து அவர் பொல்லாதவர் கிடையாது, நல்ல மனுஷன் தான். மனுஷன் சொல்லுவாங்க, நல்ல மனுஷன் தான், நல்லது போதிச்சாரு, பல விதமான காரியங்களை செஞ்சாரு. ஆனா அந்த கிறிஸ்துடைய பெயரை தரித்து அட்டூழியம் பண்றாங்க பார்த்தீங்களா. அதனாலதான் கிறிஸ்துவ மார்க்கம் என்ன செய்யுது, தூஷிக்கப்படுது. அப்ப என்னன்னா, இன்னைக்கு யாரால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது என்றால், தேவனை அறிந்தவர்கள் நிமித்தமாக தான் தூஷிக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார்னா, யாரை தேவன் ஆசீர்வதித்தார், யாரை உயர்த்தினார்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் குறித்து நல்லாவே தெரியும் இல்லையா. ஆபிரகாம் அழைக்கும் வயது என்ன அவருக்கு? 75 வயசு இருக்கும். நான் இருப்பனா இல்லையான்றது இப்பவே முடி கொட்டி போச்சு, கண்ணு மகள் ஆயிடுச்சு, இன்னும் என்னென்ன போகுமோ தெரியாது. ஆனா
ஆபிரகாம தேவன் என்ன பண்றாருன்னா 75 வயதுல அழைக்கிறாரு. 75 வயதுல அழைக்கிற வரைக்கும் இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுங்களா? தேவனை அறியாத ஒரு புறஜாதியனாக இருந்தார். ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக என்ன பண்ணாரு? நதிக்கு அப்புறத்துல வேறே தேவர்களை சேவித்தார்கள் மட்டுமல்ல, அவர்கள் வேற தேவர்களை என்ன பண்ணாங்கன்னா உருவாக்கி அதை என்ன பண்ணாங்க? அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப என்னன்னா வேற தேவர்களை சேவிக்கிறதான ஆபிரகாமை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டாரு. அவருக்கு இட்ட ஒரு பெயர் என்ன தெரியுங்களா? விசுவாசிகளின் தகப்பன். அப்ப 75 வயதுல தேவனாய் கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறாரு. அழைச்சிட்டு எப்போ ஆபிரகாம் உண்மை உள்ளவன், எப்பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுவார் என்று தேவன் சாட்சி கொடுத்தார் உங்களுக்கு தெரியுமா? 75 வயசுல அழைச்சாரு. எத்தனை வயசுல பிறந்தது குழந்தை? ஈசாக்கு பிறந்தாரு. யாரு? 90 வயசுல 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்து ஓரளவுக்கு பிள்ளையாய் வளர்ந்து விறகுகள் என்ன பண்றாரு? பலி செலுத்த முடியாது. மோரியா பிரதேசத்துக்கு போகும், மலைக்கு போகும் பொழுது ஈசாக்கு என்ன பண்றாரு? விறகுகளை எடுத்துட்டு போறாரு இல்லையா? அப்ப சின்ன பிள்ளை கிடையாது. மேக்சிமம் இந்த மாதிரி வயதுல ஒரு மகனா கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ 100 வயது, அதுக்கப்புறம் ஒரு 10-15 வயசா என்ன தெரியல, மேபி ஒரு 10 வயதா இருந்துக்கலாம் வச்சுங்களேன். அப்ப என்னன்னா 75 வயதுல அழைத்த தேவனாய கர்த்தர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனம் என்று பாராமல் நீ என்ன செய்யவன எனக்காக பலியிடு அப்படின்னும் பொழுது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. நான் கூட காலையில் ஐயா இந்த 2வது வாரம் வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் காலையில் 4:30 மணிக்கு என் ஒய்ஃப் எழுப்புனாங்க. என்னம்மா அப்படின்னு பார்த்தா ஜன்னலை பாருங்க, மழை பயங்கரமா அடிக்குது. ஒரு இடி இடிச்சு அப்படியே உடம்பு நடுங்கிச்சு. அந்த மழையையும் அந்த காற்று, ஐயா சொன்ன காற்று மழையை பார்த்தோன்னே அந்த நமக்கு என்னத்தான் வல்லமையா நீ பிரசவம் பண்ணாலும் நீ மாம்சமா இருக்கிறதுனால அந்த பயம் ஆட்களும். இடி இடிச்சு உனக்கு பயம், ஐயோ மழை வந்தா எப்படி வெள்ளையும் சொல்லிமா போறது. என் ஒய்ஃப் சொன்னாங்க உடனே, எப்பா வெள்ளை சட்டை போட்டுக்கோ, கருப்பு பேண்ட்டு மாட்டிக்குப்பா. இல்லை நான் ஒயிட்ல தான் போனோம். ஒரு பயம். வெளியே வந்து 4 வாட்டி பார்த்தான். அந்த இருண்ட வானம் கொஞ்சம் கூட என்ன செய்யல, தெளிவடையவே இல்லை. ஐயோ அயன் பண்ணோம், துணி அயன் பண்ணோம், கரண்ட் பிடிச்சி என்ன பண்றது? எழுந்த உடனே துணி அயன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குற இருள் போகவே இல்லை. அயன்லாம் பண்ணிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டா 6:30 மணிக்கு வெளியே வந்து பார்க்குறேன், அப்பயும் அப்படியே தான் இருக்கு. சரி ஆண்டவனை பாரத்தை போட்டு செய்யறது அவர் ஊழியம். அவர் பார்த்து என்ன பண்றாரு? அழகா அவர் மேல பாரத்தை போட்டு என் வயசு வெளியே மருந்து கேட்டேன், எங்க மழை வரும் போது, எம்மா நீ வேற கம்மி இருமா, நானே எப்படி இருக்கிறேன், பீதியில இருக்கிறேன். இன்னொரு பீதி என்ன பண்ணாத, கிளம்பி விட்டேன். அமைதியா இருப்பா, ஜெபம் பண்ணிட்டு போலாமான்னு. சரிங்க வாங்க போலான்னு. அப்புறம் வர்ற வரைக்கும் ஒரு சொட்டு மழை கிடையாது. கர்த்தர் நம்ம மையப்படுவதாக. என்னன்னா ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார்? யாரை உயர்த்துவதற்கு, யாரை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிறார் தெரியுங்களா? அவர் மீது உண்மையான அன்பு வைக்கிறவங்க. ஹல்லேலூயா. உண்மையா அன்பு வைக்கிறவங்கள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உன்னுடைய குமாரனை எனக்கு பலியிடுன்னு சொன்ன உடனே யோசிக்கவே இல்லைங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. அழகா கொண்டு வந்தாரு. வேலைக்காரன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு, கழுதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? ஈசா கிட்ட விறகு கொடுத்துட்டு ஒரு அந்த கட்டையை எடுத்து வர எடுத்தோம். ஈசா அழகா கேட்கிறாரு, தகப்பனே பலிக்கு விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, முக்கியமான உனக்கு காணுமாப்பா, எங்க ஆட்டுக்குட்டி. அப்ப அவருக்கு தெரியுது இல்லையா, பலியிடுவதற்கு எது வேணும்? பலியிடுவதற்கு ஆடு இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக ஈசாக்கு தகப்பனத்தில் கேட்கிறாரு, பலிக்கு வேண்டிய ஆடு எங்க அப்பா அப்படி கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொன்ன ஒரே வார்த்தை, பலிக்கான ஆடை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்துல ஏற்படக்கூடிய சூழல், ஐயோ இது இல்லையே, நேரம் நெருங்கிச்சு, இந்த காரியத்தை பண்ணியே ஆகணுமே, இதுக்கான சூழ்நிலை எதுவுமே வாய்க்கப்படலையே அப்படின்னு நம்ம தவிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய என்ன தெரியுங்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மனுஷனால கூடாதுதாங்க, மனுஷனால கூடாதுதான். பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஈசாக்க பலியிடுன்னு சொன்ன தேவன், வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய கிறிஸ்து, இந்த ஆபிரகாம் நல்லா பலியிடுவான்னு தெரிஞ்சு, ஆனா பலியிடுவதற்கு ஆடு வேண்டும் என்று தெரிஞ்சு ஒரு ஆடை அங்க தடை பண்ணி வச்சிருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அவர் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதா? முற்புதல்ல மாட்டிக்கிட்டே இருந்தது.
அப்போ அந்த ஆட்டுக்குட்டி தானாய் வந்திருக்காது இல்லையா? ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையை மேய்க்கும் பொழுது அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் என்ன பண்ணாரு? வழிமாற செய்து அதை அங்க என்ன பண்றாரு? தடுப்பு. எல்லாமே தேவன் செய்யணும். கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க நினைச்சுக்கோங்க, தேவனை எல்லாம் நமக்கு நல்லது நடக்காது, நமக்கு கெட்டது நடக்கும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்மள ஒருத்தன் தொடணும்னா அவன் பரலோகத்தில் ஏறி தேவனுடைய கண்மணியை தொட்டாலும் அல்லேலூயா, அது தேவன் அனுமதிக்க மாட்டான். ஒருவேளை உங்களுக்கு பாடுகள், உங்களுக்கு கஷ்டங்கள், உங்களுக்கு நிந்தை ஏற்படுதுன்னா அதை தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன் என்றால் நீங்கள் அவமானப்படும்படியாக அல்ல, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் என்ன செய்யறாரு? சில நேரத்தில் சில சிக்ஷைகள் அனுமதிக்கிறார். அப்படிதான் அந்த ஆபிரகாம் சிக்ஷை. அவர் சொன்னாரு, மகன்கிட்ட, மகனே, ஆடுக்கான ஆட்டை தேவன் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்ககிட்ட கட்டையை வாங்கிட்டு அந்த பலிப்பீடத்துல செப்பனிட்டு விறகுல எடுத்து என்ன பண்ணாரு? அப்பதான் ஈசாக்கு புரியுது, கையை கட்டும் பொழுது, எப்பா ஆடு பார்த்து பாருண்டு ஏன் கையை கட்டி நான் தான் ஆடா கேட்டிருப்பாரா இல்லையா? ஆனா அந்த நேரத்துல ஈசாக்கு என்ன கதறிப்பாரு? அமைதியாவே இருந்திருப்பாரு. சொல்லுங்க, இந்த பிள்ளைய கையை கட்டி காலை கட்டி மேல படு வச்சுனா இவன் அமைதியா இருப்பானா? எப்படி ஆயிருக்க தெரியுங்களா? அந்த மீனை அந்த தூண்டில் போட்டு எடுக்கும்போது எப்படி துல்லம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்றாரு ஈசாக்கு? ஐயோ என் தகப்பனே, ஆட்டை வெட்டுறேன்னு கடைசியில என்ன வெட்ட வந்துட்டு ஆட்டு கதறி இருப்பாரு இல்லையா? சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? ஆனா பாருங்க, ஆபிரகாமுடைய இருதயம் மனம் மாறவில்லை. ஐயோ, தவம் இருந்து பெற்ற பிள்ளையாச்சட்டு அவன் இறக்கப்படல, அவன் வேதனைப்படல. ஐயோ, இவன் ஈசாக்கு பலியிட்டு நான் போனா என் மனைவி என்ன கேட்பால எண்ணக்கூடியதான ஃபியூச்சர் குறித்து என்ன பண்ணல ஆபிரகாம் யோசிக்கவே இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் கொடுத்தாரு விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா, விசுவாசிகளின் தகப்பன். கட்டிட்டாரு, பலிபீடத்துல அவர் வச்சுட்டாரு ஈசாக்கு. கடைசி என்னாச்சு? கத்தியை எடுத்துட்டு ஓங்கிட்டாரு. இறக்கும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டால் மீது கையை போடாதே, உன் ஏகபுத்திரன் என்றும் உன்னுடைய ஒரே பிறந்த குமார் என்று நீ பாராமல் எனக்காக அவனையே ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். 25 வயதில் அழைத்த தேவன் எப்போ 100 வயசு, அதுல 25 ஒரு 10 நாள் 35 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரா? நீ எனக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவள், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தேவன் என்ன செய்யணும்? என்னை குறித்து, உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். யாருகிட்ட? யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உள்ளவருமாகிய யோபுவை போல இந்த ஊர் தேசத்தில் யாருமே இல்லை என்று தேவனை கர்த்தர் சாத்தான்கிட்ட சாட்சி கொடுத்தார். எவ்வளவு பெரிய சாட்சி இல்லை? நான் நல்லவனா கெட்டவனா, நான் என் மனைவியை கெட்டவனா எனக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 1 வருஷத்துல ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்ட்டு சொல்ல முடியாது. என்ன சுமந்து பெற்றெடுத்த எனக்கு தாய்க்கு கூட எனக்கு தெரியாது அவன் நல்லவனா அவன் கெட்டவனா, எப்போ புத்தி மாறுவான். என்னை அழைத்த தேவனுக்கு தான் தெரியும். என்னை என் தாயின் கர்ப்பத்துல உருவாக்கி எனக்கு இந்த உருவத்தை கொடுத்து எனக்கு இந்த பெயரை கொடுத்த என் தேவனுக்கு தான் தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா. என் அழைத்த அழைப்புக்கு இவன் உண்மையாக இருப்பானா என்பதை யாருக்கு தான் தெரியும்? தேவனாய் கர்த்தர் தெரியும். ஆகத்தான் அவர் பவுல் அறிக்கையிட்டாரு, என்னை நம்மை பலப்படுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்னை இந்த ஊழியத்துக்கு அடர்ந்தபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்புறாரு, என்ன நம்புறாரு, உங்களை நம்புறாரு. என்னை நம்பினாலதான் இந்த ஊழியத்தை கொடுத்துக்கிறாரு. உங்களை நம்பினாலதான் இந்த சபைக்குள்ள அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதியை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மாறவர் என்று சொல்வதனால் அல்ல, பரிசுத்தமுள்ள ஜீவி வாழ்வது நிமித்தமே அவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். இயேசுக்கு அழகா சொன்னாரு, நீங்கள் எப்பொழுது என்னுடைய சீசன் என்று சொல்லப்படும் எப்படி அறிந்து கொள்வார்கள்னா, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒரு அன்பா இருக்கிறதுனால இவர்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறியப்படுவார்கள். அப்ப என்னன்னா, தேவன் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். முதலாவது தெய்வ பயம், இரண்டாவது கீழ்ப்படிதல், எல்லாவற்றுக்கும் மேலானது இது அன்பு. என்ன சொல்லிட்டாரு? அந்நிய பாஷை கூட ஒளிந்து போயிடுங்க. இன்னைக்கு நம்ம பேசுற அந்நிய பாஷை ஒரு காலத்து என்ன ஆயிடுமா?
இல்லாம போயிடும். அற்புத அடையாளங்கள் இல்லாமல் போயிடும். பணம் இல்லாம போயிடும். செல்வம் இல்லாம போயிடும். காசாலாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவுக்காக பிள்ளைகள் கதறாங்க. தேவன் அறியாதவர்கள் தான், சத்துருக்கள் தான், தேவனுக்கு சத்துருக்கள் தான். ஆனால் அதை பார்க்கும்போது இருதயம் வேதனையா இருக்கு. அப்ப நாம பண்ணக்கூடிய ஜெபம் என்ன? அறியாதவர்கள் உண்மை அறிந்து கொள்ளணும். அந்த உபதத்தின் மத்தியில செய்யணும், உண்மை அறிந்து கொள்ளணும். அப்ப என்னன்னா, தேவனாகிய கர்த்தரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரே காரியம், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும், அற்புதம் அடையாளங்கள் ஒளிந்து போகும். இந்த வானம் இல்லாமல் ஒரு பாயப்படம் செய்யப்படுமா, சுருட்டப்படும். ஆனா அன்பு ஒரு காலம் முடியாது, ஒரு காலம் முடியாது. உலகமே ஒளிஞ்சாலும் நம்ம காண்கிறவர்கள் நம்ம எதெல்லாம் மேன்மையை நினைக்கிறோமோ, எதெல்லாம் பெருமையை நினைக்கிறோமோ, அது எல்லாம் அழிந்து போனாலும் மாறாத ஒண்ணுதான், அதுதான் தேவ அன்பு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அழகா சொன்னாரு, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தரக்கூடிய ஜீவனை காட்டிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆனா இயேசு சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட்டா தான் இயேசு நம்ம மறைச்சாரு. எப்படி தெரியுமா? அவர் சிநேகிதனுக்காக மறிக்கல, பாவியை எனக்காக உங்களுக்காக மறிச்சார். அல்லேலூயா. சிநேகிதனுக்காக மறிப்பது மேன்மை என்றால், பாவிலும் துரோகிகளும் தேவனுக்கு விரோதிகளுமான நமக்காக அவர் மறித்தாரு. அந்த அன்பு விலை கொடுத்து வாங்க முடியுமா? விலை கொடுக்க முடியும்? மேலான அன்பு. ஆகவேதான் சொன்னார் ஆண்டவர், அதாவது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புதிய சிருஷ்டியே காரியம். அப்ப என்ன, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தேவனுடைய நீதியும் நியாய பிரமாணங்களும் கடைபிடித்த நடவுங்கள் என்று அவன் அறிவிப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். பாருங்க, ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு, யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. புதிய ஏற்பாடுல பவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் குறித்து அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி பவுல் ஒருத்தன் வருவான், அவன் ஜெபம் பண்றான், இப்ப என்ன செய், அவன் தலையில கை வச்சு நீ ஜெபம் பண்ணு, அப்ப அவன் பார்வை அடைவான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஆண்டவரு நான் பண்றேன் ஆண்டவர் சொன்னாரா? என்ன சொன்னார் அனனியா? ஐயோ அவன் கொலைபாதகனாச்சு, உம்முடைய சாட்சி ஸ்தேவான் மரிப்பதற்கு காரணமா இருந்தவன் அவன் அல்லவா? இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகளை கட்டி எருசலேமுக்கு இழுத்து செல்லும்படியா வந்தவன் அவன் அல்லவா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார் அனனியா கிட்ட, நீ போ, நான் சொன்னதை செய், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடு அனுபவிப்பான் என்பதை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மாம்சமா இருக்கிறோம். சில பெத்தவங்களுக்கு அவனுக்கு பிள்ளைகளை குறித்து தெரியாது. ஐயோ தரித்தலையா இருக்கு, இது எப்போ மாறும்ட்டு, இது அடங்காதா இருக்கு, இது எப்போ மாறும்ட்டு பெத்தவங்க கூட தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும் பொழுது அவனுடைய இருதயம் மாற்றப்படும். யார் எல்லாம் ஒதுக்கினார்களோ அல்லது யாரெல்லாம் இவன் ஒன்றுக்குமே உதவ மாட்டான் என்று முத்திரையிட்டார்களோ, அந்த முத்திரையை உடைக்க முடியாத தேவனுடைய கரம் பெரிதான காரியங்கள் செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா பாத்தீங்கன்னா வேதம் அதுதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரும் சிறியவரும் அவர் ஆசீர்வதிப்பார். பெரியவன் பார்த்தா நம்ம ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் யாரு? ஏனோக்கு. இந்த ஏனோக்குடைய வாழ்நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா அல்லது அவருடைய சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா, அதாவது உலகம் பலவிதமான அசுத்தங்களையும் பலவிதமான கேடுபாடுகளையும் நிறைந்த அந்த உலகத்தை அழிக்க முடியாத கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனா ஏனோக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு ஆண்டவர் அழைக்கும் போது எத்தனை வயசு தெரியுங்களா? ஆபிரகாம் அழகா சொல்லிட்டீங்க 75 வயசுன்ட்டு, நல்லா இருக்கு. ஆனா ஏனோக்கு அழைக்கும் எத்தனை வயசு தெரியுமா? சொல்லுங்க அப்ப யாராவது. ஏனோக்கு சாப்டர் எங்க வருது? ஏனோக்கு சாப்டர் எங்க வருது? ஆதியாகமத்துல வருது. குட். 65 வயதுல ஏனோக்குக்கு பிள்ளைகள் பிறக்குது. 65 வயதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏனோக்கு அழைக்கிறாரு. 65 ஆண்டுகள் மனைவி பிள்ளைகளோடு இருந்த ஏனோக்கு அதுக்கப்புறம் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனான். அந்த ஏனோக்கு காணப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இப்ப வரக்கூடிய காலத்துல இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிழலாட்டமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா இனி வரக்கூடிய காலத்துல அந்த அந்தி கிறிஸ்துடைய காலத்துக்கு முன்னாடி சபை என்ன செய்யுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் யாரு? ஓமை யாரு? ஏனோக்கு. ஏன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவன்
காணப்படாமல் போனான், தேவன் நம்மை எடுத்துக்கொண்டார். அப்படிதான் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம பாதுகாத்து என்ன செய்யணும்? பத்திரப்படுத்த வைக்கணும். எதையோ பத்திரப்படுத்துறோம், எதையோ பத்திரப்படுத்துறோம், பொண்ணை பத்திரப்படுத்துறோம். ஒரு சின்ன கம்பளை போட்டு போனா போறோம், என்ன பண்றான்? காதோட கழட்டி எடுத்து போயிடுறான். காதுல போட்டா காது என்ன இல்லை, உத்தரவாதம் இல்லை. செயினை போட்டு போறாங்க, ஸ்கூட்டர்ல வரான், அப்படியே வயசானவன் பார்க்க மாட்டேன்றான், குழந்தைங்கன்னு பார்க்க மாட்டேன்றான், வயசு பொண்ணுங்கன்னு பார்க்க மாட்டேன். என்ன பண்றான்? அப்படியே பறிச்சு அப்படியே தர 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 வடிச்சு போறாங்க. இரக்கம் இல்லாத பாவிகள். அப்ப என்ன இல்ல? இரக்கம் இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஆனா அந்த பாதுகாப்பு இல்லாத அந்த பொண்ணு நம்ம என்ன பண்றோம்? பத்திரப்படுத்தி பேங்க்ல வச்சுக்கிறோம், பீரோல வச்சுக்கிறோம். பீரோலயே ஒரு லாக், 3 லாக் இருக்கு. இப்ப எங்க பீரோல 3 லாக் இருக்கு. ஓபன் பண்ணா சைட்ல ஒரு லாக்கு, அதுக்குள்ள ஒரு லாக்கு, கீழே சாரி வைக்கிற சாரிக்குள்ள ஒரு லாக்கு. நீ எத்தனை லாக்கு இருந்தாலும் திருட வந்தானா என்ன பண்றான்? அத்தனை லாக்கையும் உடைச்சிருவான். அதுதான் ஆண்டவர் சொன்னது, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். அல்ல திருடன் திருடலையா இன்னொன்னு வரும். எது வரும்? துரு வந்து என்ன பண்றோம்? அதை அடிச்சு போட்டுரும். அதனால என்ன பண்ண? பரலோகத்தோட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அப்ப பரலோகத்துல உங்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க வேதம் சொல்றதுன்னா, எப்படி நான் என்னுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தை சேர்த்து வைக்க முடியும்னா, என்னுடைய நற்கிரியைகளை என்ன செய்ய முடியும்? நான் சேர்த்து வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில வேதம் அழகாய் சொல்லுது. கொர்நேலியை குறித்து ஒரு சாட்சி. கொர்நேலியே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுக்கு முன்பாய் நிலைக்குட்டுதலாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப என்ன? தேவன் மனுஷன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷன்கிட்ட ஒரு பயத்தை எதிர்பார்க்கிறார். என்ன பயம்? என்ன பயம் எதிர்பார்க்கிறாரு? ஏங்க, பிள்ளைங்கள் வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியல, நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? அடிக்கிறோமா? ஏன் அடிக்கிறோம்? கீழ்ப்படியல. அப்ப கீழ்ப்படியலனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைகள் அடிக்கிறோம். அந்த பிள்ளைகள் வேதனை படம் அடிச்சா வலிக்குமா இல்லையா? சரி, பார்த்தா அடிக்க மாட்டாங்க, அப்படி வச்சு ஒரு கிரீஸ் திருப்புவாங்க இல்லையா? அப்படியே துடிச்சு ஆடுறது. நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு எங்க மிஸ் என்ன பண்ணுவாங்க? அடிக்கலாம் மாட்டாங்க, நல்லா ஹைட் வெயிட்டுமா இருப்பாங்க. ஓடி வந்து மைக்கில் அப்படியே கூடுவாங்க. கிட்ட போனா அவரை பூச்சி ஒரு திருத்துருவாங்க, அவ்வளவுதான். அப்படியே மேல போவாங்க. அவ்வளவு சுகமா இருக்கும் அந்த கில்லு. அப்ப ஏன்னா அந்த மகன், அந்த பிள்ளை திருந்த வேண்டும், மீண்டும் இந்த பாவத்தை, இந்த தவறை செய்யக்கூடாது. இதன் மூலமா இன்னொரு பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டுடக்கூடாது. எந்த தாய் எடுத்தா ஐயோ என் பிள்ளைகள தான் அவன் கெட்டு போனான்னு சொல்லவே மாட்டான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவனால தான் என் பிள்ளை என்ன பண்ணான்? கெட்டு போனான். அந்த தாயை கேட்ட என்ன சொல்லுவாங்க? இவனால தான் என் பிள்ளை என்ன பண்ணான்? கெட்டு போனான். அப்ப என்னன்னா, தாயானவள் தன் பிள்ளை என்ன செய்ய மாட்டா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெரியுங்களா? அவர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. என் பாவத்துக்கு நான் மரிக்க கூடாது என்பதற்காக யார் மரிச்சிருக்கா? அவர் மரிச்சிருக்கார். ஏன்னா நான் சொன்னீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஜெயமாக விலகினவர் இயேசு கிறிஸ்து. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழக்கமிட்டவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்கிட்ட உங்ககிட்ட எதிர்பார்க்க என்ன தெரியுங்களா? பயம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பயப்படுற பயமானதுதான் என்ன செய்யணும்னா பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, நேரம் இல்லாத காரணத்தில் நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். சரி, கணவன் மனைவி, எபேசியர் வேதம் சொல்லுது. எபேசியர்ல ஒரு வார்த்தை வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண் ஆதிக்கம் பல வீட்டுல இருக்கும் இல்லையா? ஆண் ஆதிக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆணுதான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும் அப்படின்ட்டு. ஆணுதான் ஆளுகை செய்யணும், பெண்ணு அடங்கி கொண்டு கிடையவே கிடையாதுங்க. தேவனுடைய பார்வையில ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா? ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 5:33 வாசிங்க. எபேசியர் 5:33. எப்படியோ உங்களிலோ அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலோ அன்பு கூற கடவன். மனைவியோ புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். புருஷன் மனைவிட்ட என்ன செய்யணுமா? இந்த வார்த்தை நல்லா கவனிங்க.
புருஷன் ஆனா புருஷன் மனைவி கிட்ட அன்பு கூறணுமா, மனைவிய புருஷன் கிட்ட பயபக்தி. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படித்தமா இருக்கு, புருஷன் மனைவி கிட்ட பயபக்தியா இருக்கிறான், மனைவி என்ன பண்றா, ஆளுகை செய்யறா. குடும்பம் நல்லா இருக்கணும்னா, சபை நல்லா இருக்கணும்னா, தேசம் நல்லா இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? ஒண்ணு இல்லைங்க, அதே அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது, அதாவது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோட என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்க. இல்லையா? மனைவிதான் பேச்சை கேட்கணும், புருஷன் கேட்க கூடாதுன்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் குறித்து வேதம் அழகா சொல்லுகிறது. சாரால் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஆபிரகாம் விசாரிக்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி இருக்கே, இஸ்மவேலை நான் துரத்தினமான்னு கேட்கும் பொழுது அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உன் மனைவி சொல்லும் எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படி. அல்லேலூயா. எதுக்கு கீழ்ப்படினோம்? அதுக்கு கீழ்ப்படினோம். ஏன்னா கீழ்ப்படிதல் இல்லாத சபையும், கீழ்ப்படிதல் இல்லாத குடும்பமும், கீழ்ப்படிதல் இல்லாத தேசமும் என்ன ஆயிடும்? சீர்கெட்டு போய்விடும். இல்லையா? அப்ப என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாத்தான், பிசாசு, லூசிஃபர், வலு சர்ப்பம் அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவன் ஏன் விழுந்து போனான்? பெருமை. அப்ப இந்த பெருமை குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, சுத்தக்கூடாது. நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோன்னா ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஐடி கம்பெனி போயிட்டு நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பெருமை வந்துடக்கூடாது, அதிகாரம் வந்துடக்கூடாது, ஆளுகை வந்துடக்கூடாது. அல்லது கணவன் தான் சம்பாதிக்கிறான், பெண்ணு ஒண்ணுமே இல்லை, நீ அடுப்பங்கிறதா இருக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஆளுகை, அந்த ஆணவம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, அது போதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அல்லது போதிக்கிறதே கேட்பவர்களாய் இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜில் நிக்கிறவனா இருந்தாலும் சரி, அல்லது கீழே அமர்ந்து இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நியாயத்தை. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படக்கூடியதான பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், ஏனோக்கை குறித்து பார்த்தோம். ஏனோக்கு பயபக்தி உள்ளவனா இருந்தாரு, ஆகவே தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. நோவாவை பார்க்கிறோம். நோவா வந்து அந்த ஜலப்பிரளயம் வரும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைச்சது? என்ன ரீசன், என்ன காரணம்? அவன் பயபக்தி உள்ளவனாக இருந்தால் மாத்திரம் கிடையாது, தன் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தக்கூடியவனாக மனுஷனா காணப்பட்டார். ஆகவே தான் பாருங்க, இந்த உலகத்தை அழிக்கலாம்னு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வேத வசனம் சொல்லுது, இந்த பூமியில மனுஷனை உண்டாக்குவதற்காக என்ன பண்ணலாம், மனஸ்தாபப்பட்டார். 2 இடத்துல ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஒண்ணு, இந்த பூமியில மனிதனை உண்டாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டார் முதல். இரண்டாவது, முதல் இந்த சவுலை ராஜாவாக்கினதுக்காக என்ன பண்ணாரு, மனஸ்தாபப்பட்டாரு. ஐயோ, இவனை போய் ஊழியக்காரன் ஆக்கிட்டனே மைக்கில போய் அப்படின்ட்டு என்ன குறிச்சு ஆண்டவர் செய்யக்கூடாது, ஒருபோதும் மனஸ்தாபப்படக்கூடாது. ஐயோ, இந்த பிள்ளையை நான் தெரிந்து கொண்டேன் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் ஒருபோதும் மனஸ்தாபப்படக்கூடாது. மாறாக தேவன் சாத்தானுக்கு முன்பாக அறிக்கையிடணும். அவன் யாரு? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பாத்தீங்கன்னா, உங்கள் எதிராக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றான், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியுங்க என் பலவீனம் எதுன்ட்டு. புரியுங்களா? நான் எதுல வீக்கு, எதுல கோபப்படுவேன், எதுல ஏமாறுவேன், எல்லாம் யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். ஆகவே தான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது என்னென்று தெரியுங்களா? பிசாசுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது ஊழியக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்னன்ட்டு. பிசாசுடைய தந்திரங்கள் என்ன? மனைவி மூலியமா நம்மளை தூண்டுவான், கணவன் மூலியமா தூண்டுவான், பெத்த பிள்ளைகள் மூலியமா என்ன பண்ணுவான், தூண்டி நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டு எடுத்து போட பார்ப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், யோபு எல்லாத்தையும் இழந்து போனாரு. எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். யோபு மனைவி சொல்றாங்க, இன்னும் உத்தமத்துல உறுதியா இருப்பானே, தேவனை தூஷித்து ஜீவனோட உன்கிட்டயே வர முடியல, அதனால நாறுதியா உன் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு காணப்பட்டது. அதுக்கு யோபு சொன்னாரு, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையால் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நன்மையை அனுபவிப்பது மட்டும் தேவன் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், மாறாதவர் என்று சொல்லும் பொழுது, அவர் மூலியமா நம்ம சோதிக்கப்படும் பொழுது என்ன இருக்கணும், அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அதனால சகோதரி இந்த லீடு பண்ணும்போது சொன்னாங்க, தேவரே நீர் மாறாதவர். அல்லேலூயா. நீர் மனிதன் அல்ல, நீ சொல்லியதை செய்யாமல் இருப்பதற்கு நீர் மனு
புத்திரனும் அல்ல, நீர் மாறாதவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனாய கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யணுமா, நம்ம இருதயத்துல பதித்து வைத்து நாம பலன் தரக்கூடியவர்களாக காணப்படணுங்க. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் முடிச்சிட, நேரம் ஆயிடுச்சு. 8:58. யோசேப்பு குறித்து பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் பெரியவரும் சிறியவரும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்தோம், ஏனோக்கை பார்த்தோம், நோவாவை பார்த்தோம். கடைசியா ஒரு வாலிபனை பார்க்க போறோம். அது யாருன்னா யாக்கோபுடைய 11வது மகன் யோசேப்பு. அந்த யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டு அவன் போத்திபார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த போத்திபார் வீட்டுல எல்லா அதிகாரம் யாருக்குள்ள இருக்கு? யோசேப்புக்குள்ளாக இருக்கு. அவருடைய மனைவியை தவிர. அவன் மனைவி என்ன பண்றா? வேதம் சொல்லி சில நாள் ஆன பின்பு போத்திபாருடைய மனைவி அவன் மீது கண் போட்டு என்ன பண்ணா, என்னோடு வா, நம்ம ஒன்னா இருக்கலாம், நம்ம சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த வீட்டுல எல்லா அதிகாரத்தையும் என் எஜமான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என் எஜமானுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கல, மாறாக என் தேவனுக்கு விரோதமாய் நான் இந்த பாவம் செய்வது எப்படி? அவன் இளைஞனாங்க, அவன் வாலிபதான். அவன் வாலிபனாக இருந்தாலும் கூட அவனுக்குள்ளாக இந்த தேவனுடைய வார்த்தை அவன் இருதயத்தில் இருந்தது. சங்கீதம் 37:31 அழகாய் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடையில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. இன்று உங்களுடைய இருதயத்துல, என்னுடைய இருதயத்துல இந்த தேவனுடைய வார்த்தை தரித்திருக்குமையானால் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, ஐயா சொன்னது போல காற்று அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, என் விசுவாசம் கண்மலையாக இயேசு கிறிஸ்து மீது இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையில கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் உங்கள் தவறைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். மத்தேயு 11:28 வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறே எல்லாரும் என்னடிக்கு வாருங்கள், இந்த வேத வார்த்தை மொழிகளை பாருங்கள். அல்லேலூயா. வசதி கேட்ட யாவரும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை அழைத்து தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய சாட்சியம் பகிர்ந்துக்கும்படியா என்னை அழைத்த அருமையான ஐயா போதர் ஐயா அவர்களுக்கு, என்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்கும், இங்க வந்திருக்கிற அருமையான என் தாய் தகப்பனுக்கும் தேவராய் கர்த்தருடைய நாமத்தினுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.